எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 32வது வசனம். 32வது வசனம் என்னன்னா, கொண்டு திரிந்தவனோ திருவடியை போலே அப்படின்றா. இதுல இந்த திருவடின்றது கருடனை சொல்றது. பெரிய திருவடின்னு கருடனை, சின்ன திருவடின்னு ஆஞ்சநேயர் சொல்லுவா. ஆஞ்சநேயர் சின்ன திருவடி, கருடன் பெரிய திருவடி. ஆஞ்சநேயர் ராமருக்கு சேவை செய்வார். ராமனுடைய சேவகன், மகாவிஷ்ணுவோட சேவகன் கருடன். அதை சொல்றார். இப்போ சொல்றேன் பாருங்க. அந்த வினதை அந்த கதையை சொன்னேன் இல்லையா போன தரம், பத்ரு ஆதிசேஷன் எப்படி வந்தாருன்னு. இப்போ கருடன் எப்படி வந்தாருன்னா, கருடன் வினதைக்கு வினதை 2 குழந்தைகளை பெற்றுக்கிறார். காசியப்பர் முதல்ல சொல்றார், 2 குழந்தையும் 500 வருஷம் வினதை அவர் 1000 வருஷம் கர்ப்பத்தில் இருந்தவராம். கருடாழ்வார் 1000 வருஷம் கர்ப்பத்தில் இருந்தவராம். 500 வருஷம் 2 முட்டையா கொடுக்குறார் பெருமாள். அவருக்கு காசியப்பர் 2 முட்டையா கொடுக்குறார். 2 முட்டை உங்ககிட்ட இருக்கு, இந்த 2 முட்டையை வளர்ந்து குழந்தையா பிறக்கும். இந்த குழந்தை உனக்கு உன்னுடைய பிள்ளைகளாக வரும், நல்ல பக்திமானா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுவா, ஒரு 500 வருஷம் ஆனோடனே தான் குழந்தை கத்திருக்கு பிள்ளையெல்லாம் பண்ணுறது, எல்லாம் பெருசாகிடுச்சு, எல்லாம் ஆட்சியெல்லாம் ஆடுறது. நம்ம இன்னும் அந்த குழந்தை பிறக்கவே இல்லை, இந்த 2 குழந்தையும். அதனால ஒரு இதை பாதி கிள்ளி பார்ப்பா. 500 வருஷம் ஆன உடனே ஒரு முட்டையை கொஞ்சம் உடச்சி பார்ப்பா, உண்மைதானான்னு பார்த்தா உள்ளுக்குள்ள உருவம் இருக்கும். பாதி வருஷம் உருவமும் பாதி இடுப்புக்கு கீழே உருவம் வளராமல் இருக்கும். இடுப்பு வரைக்கும் மனுஷன் உருவம் வளர்ந்துருக்கும். உடனே அந்த குழந்தை பேசும், ஐயோ அம்மா என்ன இது மாதிரி பண்ணிட்டியே, நான் இருக்கணும், நான் 1000 வருஷம் ஆயிருந்தேன்னா நான் பலசாலியாக வெளியில் பிறந்திருப்பேன், மனுஷனாக பிறந்திருப்பேனே, இப்போ எனக்கு உடம்புல பாதி கீழே இல்லாத பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட இன்னொரு பிள்ளைக்கு இல்லாத இன்னொரு நீ உடைக்காத, அது முழுசாக பிறந்து உனக்கு குழந்தையா பிறக்கும். இந்த ரூபத்தில் நான் உங்க கூட இருந்தேன்னா பார்க்குறவாள்லாம் ஒன்று திட்டுவா, உடனே கறிப்பா, அதனால நான் போகிறேன், நான் எங்கேயாலும் போய் பொழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு வானலோகத்தை நோக்கி போயிடும். ஆகாசத்தை சஞ்சாரமாக தெரிஞ்சுட்டு இருக்கும் அந்த குழந்தை. அது பேர் அருணன்னு பேர். அதுதான் கருடனோட அண்ணா. இப்போ ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டுமே, தப்பு பண்ணிட்டுமேன்னு இந்த வினதை பயந்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறா, இன்னொரு குழந்தை 1000 வருஷம் பொறுக்கிறா. இன்னொரு முட்டை வெடிக்கிறது. வெடித்த உடனே அங்கே வைனதேயன்னு, அதான் வைனதேயன் தான் வினதையோட பிள்ளை வைனதேயன். அதுதான் கருடாளோட பேர். கருடன் பிறக்கிறார். கருடன் பிறந்த உடனே, கருடன் பிறக்கும் போதே ரொம்ப பயங்கர பலசாலி, பயங்கர சக்தி வாய்ந்தவர், முரட்டுத்தனமானவர். சக்தின்னா சாதாரண சக்தி இல்லை, பயங்கர சக்தி. அவர் அப்படியே கொஞ்சம் வளர்ந்துட்டு வந்தவுடனே, நீ ஏன் இப்படி அம்மா நீ போய் கத்ரு சித்திக்கு நிறைய தொண்டு பண்ணிட்டு இருக்க, அடிமையா இருக்க, சித்ரு அவன் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கியா, அவளுக்கு அடிமையா இருக்கியா என்னன்னு கேட்பார். கேட்கும்போது நீ சொல்றியா, இவன் சொல்ல மாட்டா. இவன் சொன்னா இந்த பிள்ளை ஏதாவது பண்ணிட்ட போறது அவளன்னு சொல்ல மாட்டான். இருந்தா கூட இவரை திருப்பி கேட்ட உடனே, நான் இல்லைன்னா நான் போய் அப்பாவை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், இல்லைன்னா நான் கத்ருவையே கேட்குறேன், ஏன் எங்கள் அம்மா உனக்கு அடிமையாக இருக்காங்கன்னு கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் சொல்லுவாள், இந்த மாதிரி பந்தயம் கட்டணும், அதில் ஆகிடுச்சு அப்படின்னு. உடனே சித்திக்கிட்ட போவார், இவர் கத்ருக்கிட்ட போவார். என்ன பண்ணால் எங்கள் அம்மா விடுதலை அடையணும் உங்கள்கிட்ட இருந்து, அதுக்கு நீ என்ன பண்ணணுன்ற, என்ன பண்ணால் விடுதலை படுவார். உடனே இவருக்கு என்ன பண்ணுவா, அப்போ எல்லாம் செஞ்சு அந்த அமிர்தம் பார்க்கடலில் அதை வச்சுட்டுப்பா. அங்கே இருக்கும் மேலே இந்திரன் தேவலோகத்தில் பராமரித்து வச்சுருப்பான். அந்த அமிர்தத்தை கொண்டுந்தா தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டா அதெல்லாம் சிரஞ்சீவியாக இருக்கும் காலகாலத்துக்கும். அப்போ அது சாகத்துக்கு வழி இல்லை, நம்ம கொடுத்து சாபமும் இல்லாத போயிடும். அதனால் எனக்கு அமிர்தம் கொண்டு வரணுன்னுவா. அமிர்தம் கொண்டு வரணுன்னு சரி நான் போய் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கருடர் கிளம்புவார். கிளம்பி கந்தமானத பருவத்துக்கெல்லாம் போவார். அங்கே ஒரு ஆமையா ஒருத்தர் முயலா ஒரு நாட்டு அவனை அடிச்சிடுவார். வாழக்கில்லிய முனிவர்களை இது பண்ணுவார். வாழக்கில்லிய முனிவர்களை இந்திரன் பழித்த உடனே இந்திரனுக்கு ஈடான பவர் உள்ள ஒரு பிள்ளைய நம்ம உருவாக்கணுன்றதா வாழக்கில்லிய முனிவர்கள் அந்த இடத்துலயே, வாழக்கில்லிய முனிவர்கள்ன்றவா 4 சின்ன கட்டவரல் சைஸ் அங்குஷ்ட பிரதானம். அவள் உருவம் அங்குஷ்டம் தான், கை கட்டவரல் அளவுதான் இருப்பாளாம். அவளை பார்த்துட்டு எவ்வளவு குள்ளமா அவள் என்ன பண்ணுவா, அவள் யாகம் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு சமித்துன்றது ஒரு குச்சி இருக்கு இல்லையா, அதை 4 பேரும் தோல்ல சுமந்துட்டு போவானாம். அதை பார்த்த உடனே இந்திரன் சிரிப்பானாம். சிரிச்சுட்டு நீ எல்லாம் போய் நீ ஒரு யாகம் பண்ண போறியா, உனக்கு ஒரு சமித்து வேற ஒன்னான்னு கிண்டல் பண்ணிட்டு போயிடுவோம். அது அவளுக்கு ரொம்ப வெறுப்பாயிடும் அந்த பாலக்கிள்ளி முனிவர்களுக்கு. உடனே அவர் என்ன போடுவார், அந்த சமித்தை வச்சு அங்கேயே யாகம் பண்ணி இந்த இடத்துலயே அந்த இடத்துலயே இந்த இந்திரனுக்கு ஈக்குவலான பவர் இருக்கிற ஒரு பிள்ளை ஒரு குழந்தைய உருவாக்கணும்னுவா.
அதுதான் வைனதேயன் உருவாரார். அது மாதிரி தான் வைனதேயன். அப்போ வந்து வைனதேயனை காட்டுவார். எனக்கு காட்டுன்னு யாகம் பண்ணுவா. யாகம் பண்ணும்போது வைனதேவனை காட்டுவார். வைனதேவன் அவர்களெல்லாம் வைனதேவனுக்கு வரம் கொடுப்பா. நீ வந்து பதீத பலசாலியா இருப்ப அப்படின்னு வைனதேவனுக்கு கொடுத்துருப்பா. இந்த வைனதேவன் என்ன பண்ணுவான், நேராக போய் எல்லா வழியில் வந்து அசுரர்கள் இருக்கிற ஒரு தீவுக்கு போவான். அந்த அசுரர்கள் எல்லாரையும் சாப்பிட்ருவான். அந்த மாதிரி அதுக்கடுத்து வந்து கந்தமானந்த பருவத்துக்கு போவான். போகும்போது அங்கே ஒரு ஆமை உருவில் யானை உருவில் 2 ரிஷிகள் சண்டை போட்டுருப்பா. அவள் 2 பேரையும் தூக்கிட்டு இந்த வாழக்கிளிய முனிவர்கள் ஒரு மரத்தில் வந்து உட்காருவான். இந்த கருடன் வந்து அனந்த இவர் வைனதேவன் வந்து உட்கார்ந்த உடனே அந்த மரம் சாயும், ஆலமரம் சாய்ஞ்ச உடனே அந்த மரத்தை மூக்கால பிடிச்சிடுவார். அந்த மரத்தில் பார்த்தா வாழக்கிளிய முனிவர் 4 பேரும் உட்காந்து தவம் பண்ணிட்டுப்பா. நிஷ்டையில் இருந்தாலும் அவளுக்கு ஒன்றுமே தெரியாது என்ன நடக்குதுன்னு. அப்படியே தூக்கிட்டு வந்து அப்புறம் வந்து அப்போ வந்து காசியப்பர் அங்கே கந்தமான பருவத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அவர் ஒரு யாகம் பண்ணிட்டு இருப்பார். அங்கே வந்து அவர்கிட்ட காமிச்ச உடனே அவர் என்ன பண்ணுவார், இந்த வாழகிலி முனிவர்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் வச்சு அவகிட்ட ரொம்ப நீங்கள் எப்படியாலும் இங்கேருந்து இறங்கி போகணும், இது மாதிரி ஆகிட்டு பாருங்க அந்த மரம் சாஞ்சிருக்கு, என் பிள்ளை தான் காப்பாற்றிருக்கா அவங்கள. என்னொன்னே அவன் வாழகிலி முனிவர்கள் சந்தோஷப்பட்டு இன்னும் மேலும் இந்த வைரதேயனுக்கு நிறையா வரங்களை எல்லாம் கொடுத்து அவரை போக சொல்லிட்டு ஒரு காலில் யானையாங்க, ஒரு காலில் ஆமூர் உள்ள இருந்த முனிவர், யானையா இருந்த முனிவர் ஆமையா இருந்த முனிவர் 2 பேரையும் காலில் வச்சுட்டு மூக்கில் வந்து ஆலமரத்தை வச்சுட்டு இருக்கலாம். அப்போ எவ்வளவு பலசாலியா இருப்பார் வைரதேவன் பார்த்துக்கோ. கருடன் உருவில் பறக்கிற சக்தி அவருக்கு இருக்கு. கருடன் உருவ அதான் கருடன் தான். கருடன் உருவம் வந்து அவருக்கு வந்து பறவை உருவம். இதை பார்த்த உடனே பறந்துட்டு போறார். அவர் பாட்டுக்கு போறோடனே அந்த அருணனும் பறந்துன்னு தான் இருப்பார். பிறந்த உடனே அருணனை என்ன பண்ணுவார், சூரியன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவார். சூரியன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி எங்கள் அண்ணா அது மாதிரி ஆகிட்டான், அவனை எப்படியாலும் நீ ஏற்றுட்டு அவருக்கு வந்து எந்த வெப்பத்தை தாங்குற சக்தி அருணனுக்கு நிறைய உண்டு. அதனால இவரை நீ சேர்த்து கொண்ட உடனே சூரியன் என்ன பண்ணுவார், தன்னுடைய தேர் ஒட்டியாக வச்சுருவார். அவர் அருணனும் பெரிய பலசாலி தான், பெரிய சக்தியானது தான். ஆனால் இடுப்பு கீழே உடம்பே இல்லாதவர். அவரால் ஒன்றும் ஒரு மூமெண்ட்லாம் பண்ண முடியாது. அதனால அவரை கூப்பிட்டு தன்னுடைய தேர் பாகனா மாற்றிடுவார் சூரியன். இவர் இப்படியே போவாரா, இவர் இப்படியே போயிட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு போயிட்டு அங்கே போயிட்டு இந்த லோகத்தில் போய் அந்த அமிர்தம் இருக்கிற இடத்துல அதில் எக்கச்சக்க பாதுகாப்பு, அவ்வளோ பாதுகாப்பையும் மிஞ்சி ஒரு பெரிய சக்கரம் மேலே சுற்றின்னு இருக்கும். அது சுற்றுற வேகம் என்னவோ சொல்லுவா, அது ஒரு வேகத்தில் சுற்றின்னு இருக்கும். இவர் என்ன பண்ணுவார், சின்ன உருவம் எடுத்து அதை விட வேகமாக போய் அந்த சக்கரத்துக்கு நடுவில் பூந்து போயிடுவார். அந்த சக்கரத்துக்குள்ளே அந்த சக்கரம் சுற்றின்னு இருக்கும்போதே அதுக்கு நடுவில் இடுக்கில் பூந்து அந்த டைமிங் கரெக்டாக பார்த்து உள்ளே போய் அந்த அமுத கலசத்தை பாதுகாத்து இந்த யானை அந்த பாம்புகளை எல்லாம் கொத்தி கொண்டுட்டு அப்புறம் அந்த அமுத கலசத்தை எடுத்துன்னு வந்து அமுத கலசத்தை எடுத்த உடனே அந்த இதெல்லாம் நின்று போயிடும். அந்த தானே அவர் அதை கையில் எடுத்த உடனேயே அந்த சக்கரம் நின்று போயிடும். எல்லாம் அந்த அந்த பொரியெல்லாம் உடைஞ்சிடும். இவர் அந்த அமிர்தத்தை கொஞ்சம் சாப்பிட்ட உடனே இவருக்கு இன்னும் வீரம் ஜாஸ்தி ஆகிடும். பயங்கர எல்லாரையும் அமிர்தம் கையில் வச்சு அமிர்தத்தை கலசத்தை ஒரு கையில் வச்சுட்டு அனாவசியமாக சண்டை போடுவார். எல்லார்ட்டையும் தேவர்களெல்லாம் எதிர்த்து அடிச்சு தூக்கிட்டு என்ன கொடுத்து அம்மாவோட அடிமையை காப்பாற்றணும், அவ்வளோதான் வருவார். தேவர்கள்லாம் போய் மகாவிஷ்ணுக்கிட்ட முறையிடுவார். இந்த மாதிரி உங்கள் அந்த மாதிரி ஒரு வைனதேவன் ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறான், அமிர்தத்தை பூமிக்கு எடுத்துன்னு போகிறான் அப்படின்னு. சரி நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு மகாவிஷ்ணு வருவார். வந்தவொடனே மகாவிஷ்ணு சண்டை போடுவார். மகாவிஷ்ணு கூடயும் சக்கரத்தாழ்வார சண்டை போடுவார். சக்கரத்தாழ்வாரோட சண்டை போட்ட மகாவிஷ்ணு சக்கரத்தாழ்வாரை ஜெயிக்க முடியாத சோர்ந்து போயிடுவார். 2 பேருக்கும் வெற்றி தோல்வி இல்லாத சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இவர் இவ்வளோ பெரிய வீரராக இருக்கிறோடனே மகாவிஷ்ணுவே ஒரு நேரத்தில் வந்து ரொம்ப புகழ்ந்து பாராட்டி சண்டையை நிறுத்திக்கலாம், நீ வந்து மிகப்பெரிய வீரன் தான், நீ இந்த அமிர்தத்தை உங்கள் அம்மாவுக்காக கொண்டு போகிறேன்றது பெருமையாக இருக்குது அப்படின்றார். அப்படின்னோடனே சரி உனக்கு என்ன வரம் வேணும் கேளு விடு அப்படின்னு கேட்பார். வைனதேவன்கிட்ட இவர் கேட்பார், மகாவிஷ்ணு கேட்பார். கேட்கும்போது நான் உனக்கு மேலே நான் இருக்கணும்னுவார். எனக்கு மேலே நீ இருக்கியா, சரி எனக்கு மேலே நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னுவேன். உடனே வைனதேவன் வந்து ஒரு வரம் வாங்கிட்டார் இல்லையா, அவருக்கு ஒரு வரம் கொடுக்கல, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்பார் மகாவிஷ்ணுவை. ஒரு இதுவே இருக்காது, ஏன்னா 2 பேரும் சண்டை போட்டோம் இல்லையா, உனக்கு என்ன வரம் வேணுங்கிறது நான் தரேன்னுவார். சொன்ன உடனே எனக்கு கீழே நீ இருக்கணும்னுவார். மகாவிஷ்ணு கேட்பார். கேட்ட உடனே ஒன்றும் புரியாது, இது 2 எப்படி நடக்கும், எனக்கு வந்து நீ மேலே உனக்கு மேலே நான் இருக்கிறதுக்கு நீ வரம் கொடுத்துருக்க, உனக்கு நான் இருக்கணும்னு எப்படி நடக்கும், நான் நடத்திக்கிறேன் நீ வா அப்படின்னா. அப்புறம் கருடன் புரிஞ்சுட்டுவார் மகாவிஷ்ணுவோட சக்தி எல்லாம் என்னன்று ஆக்கிட்டு கருடனை வந்து கொடியாக்கி தனக்கு கொடியாக வச்சுட்டுவார் மகாவிஷ்ணு. கொடி அந்த கருடனுக்கு மேலே தானே, மகாவிஷ்ணுக்கு மேலே தானே கொடி பறந்துருக்கும். என்னைக்கு தேரில் ஏறும்போது கருட கொடி மேலே இருக்குங்க எப்பயுமே. அதான் மகாவிஷ்ணுவோட தேர்களுக்கு வந்து கொடி வந்து கருட கொடி, கருடன் மேலே இருப்பார். அதே நேரத்தில் இவர் வந்து கருடன் எனக்கு கீழே இருக்கணும்னா எனக்கு வாகனமாக நீ இரு,
அப்படிங்கிறார். வாகனமாக இருந்துருவார். அன்னியிலிருந்து கருடன் வந்து கருடன் தான் வாகனம். அதனால்தான் கருடன் வந்து அப்புறம் ஒன்னா தெரிஞ்சு விட்டான். அது வாகனமாக தூக்கின்னு போகும்போது பெருமாள்கிட்ட ரொம்ப ஸ்நேகமாகி, பெருமாளுக்கு சுத்தமாக பெருமாளோட கெப்பாசிட்டி எல்லாம் பார்த்துட்டு, பெருமாளோட சக்தியெல்லாம் தெரிஞ்சு, பெருமாள் மேலே ரொம்ப அன்பு சொல்லிட்டு பெருமாளுக்கு அடியாராகவே ஆகிட்டாரான். அடியாராக ஆகிட்டு என்ன பண்ணுறாரான், இந்த 2 கை இருக்கு இல்லையா, பெருமாள் மேலே உட்காந்துருந்தாருனா, கருடன் மேலே உட்காந்துருந்தாருனா 2 காலையும் தொங்க போட்டுருக்கப்ப கால் வலிக்குமா. கால் வலிக்கின்றதுக்காக இந்த 2 கையையும், அதான் கருடன் பார்த்தீங்கன்னா 2 கையும் இப்படி இருக்கும். இப்படி மேலே அது மேலே எதையாவது ஒன்று வச்சா இருக்கிற மாதிரி பாதத்தை தாங்கிக்குது. 2 கையாலே அவரோட பாதத்தை தாங்கிட்டு அவர் கால் வலிக்காத கூட்டின்னு போவாராம் எங்கே போனாலும் கருட வாகனத்தில். அதுதான் இதில் சொல்கிறேன். கருட வாகனன்றது சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் வந்து இன்னும் கருட வாகனம் வந்து நீங்கள் இதில் எல்லாம் போனீங்கன்னு வைங்க, கோயிலெலாம் போனீங்கன்னா கருடம் வந்து ரொம்ப விசேஷம். கருடனுடைய இது வந்து ரொம்ப விசேஷம். கருட சேவைன்னு சொல்லுவா பாருங்க. கருடனோட பெருமாள் வந்து மற்றதுல சூரிய பிரபை சந்திர பிரபையில் வர்றதெல்லாம் அதெல்லாம் விசேஷம். இருந்தால் கூட கருடன் வந்து இந்த இதில் வர்றது தான் ரொம்ப விசேஷம். கருட சேவை இருக்கு பார்த்தீங்களா, கருட சேவை தான் ரொம்ப விசேஷம். அந்த கருட சேவையை அவர் கொடுப்பார். இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த உற்சவங்கள் வரும் பாருங்க. பெருமாள் கோயிலில் உற்சவங்கள் வரும்போது அந்த உற்சவத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த சூரிய பிரபை சந்திர பிரபை அந்த வாகனம்லாம் வரும். ஆனால் இந்த கருட சேவை இருக்கு பார்த்தீங்களா, கருட சேவையில் தான் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் வரும், எல்லாத்துக்கும் கூட்டம் இருக்கும். ஆனால் கருட சேவைக்கு இருக்கிற கூட்டம் வேற எதுலையுமே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? அதான் கருட சேவை வந்து முதல்ல சூரிய பிரபை சந்திர பிரபை உங்கள் ஆய வாகனம் அப்புறம் கஜ வாகனம் எல்லாம் வரும். எல்லா வாகனங்களும் வரும் பெருமாளுக்கு. ஆனால் எது வந்தாலும் இந்த இது மாதிரி வராது, கருட சேவை மாதிரி வராது. கருட வாகனம் வரும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கோயிலில் கூட்டமாக இருக்கும். எல்லாரும் பொது ஜனங்கள்லாம் கருட சேவை தான் ரொம்ப பிரதானமாக விரும்பி பார்ப்பா. அந்த மாதிரி ஒரு இதை வரம் கிடைக்கிறது. அது மாதிரி வரம் கொடுக்குறா. அந்த மாதிரி அவரை தான் சொல்கிறேன். அதுதான் சொல்கிறா இவன். கொண்டு திரிஞ்சேனோ திருவடியை போல. பெரிய திருவடின்னு ஒரு பேர். கருடாழ்வார் பேர் வந்து பெரிய திருவடின்னு பேர். கருடாழ்வார் பேர் தான் வயனதுன்றது. பெருமாளுக்கு வாகனமானவுடனே கருடனோட பேர் கருடனை ஆழ்வார் ஆக்கிடுறார். ஆழ்வார்னா பெருமாளுக்கு சிஷியன், அடிமையாக இருந்த அடிமை தொழில் பண்ணுறவராக இருந்தவர். இப்போ ஆழ்வார் பட்டம் வந்து அவருக்கு தான் கிடச்சிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாருக்கும் கிடையாது. ஆனந்த ஆழ்வார், கருடாழ்வார், இவா 2 பேருக்கு தான் ஆழ்வார் பட்டம். மற்றவர்களுக்கெல்லாம் ஆழ்வார் பட்டம் இல்லை. இந்த ஆழ்வார் பட்டத்தை கருடாழ்வார் கொடுக்குறார். கருடாழ்வாராக இருக்க கருடாழ்வார் என்ன பண்ணுறார், பெருமாளுக்கு காலை வலிக்க போகிறதுன்னு கையால் தாங்கி போகிறான். கால் ரெண்டையும் மேலே உட்காந்துருக்கிற கால் தொங்குற கால் வலிக்க போகிறதுன்றதுக்காக 2 கையாலையும் மேலே தூக்கி அதனால் தாங்கி போகிறான். அதுதான் இன்றைக்கி நீங்கள் கருடாழ்வாரோட அந்த இதை பார்த்தீங்கன்னா 2 கை இப்படி இருக்கும், இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் கருடனோட இது அடையாளம். அதுதான் கையை கூப்பிட்டு இருக்கிறது கருடான கோயிலில் சேவிக்கிறது. வாகனத்தில் பார்த்தீங்கன்னா கை இப்படி இருக்கும், இப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். 2 கையில் தாங்குற மாதிரியும், பெருமாளோட 2 பாதத்தையும் தாங்குற மாதிரியும். அதுதான் இவன் சொல்கிறா, கொண்டு திரிஞ்சேனோ திருவடியை போல. அது மாதிரி கருடாழ்வார் மாதிரி நான் பெருமாளை தூக்கிட்டு தலையில் தூக்கிட்டு உடம்புல தூக்கிட்டு அலைஞ்சேனா, காலை தாங்கிட்டு நான் எதுவுமே பண்ணலையே. நான் வந்து வயலில் கிடக்கிற முயல் புழுக்க மாதிரி தானே, நான் ஒன்றுமே இல்லாத என்ன போய் நீங்கள் இருன்னு சொல்கிறீங்களே அப்படின்வா. அதுதான் இந்த இது. நாளைக்கு அடுத்த இது பார்ப்போம். இன்னும் கேட்பார். அப்போ ராமானுஜத்தை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப 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 குளிர்ந்து போயிடுவார். இப்படி கூட ஒரு பொம்பளாட்டி இவ்வளவு இந்த ஊரில் வந்து மோர் விற்கிற ஒரு பொம்பளை இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவளா இருக்காளே, இவ்வளோ விடக்கூடாதுன்ட்டு இன்னும் சொல்லுன்னுவார். நாளைக்கு அடுத்தது பார்ப்போம். தேங்க்யூ. அடுத்த வசனத்தை பார்ப்போம். தேங்க்யூ.